உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியோட அன்பான வணக்கங்கள். குரல் வளம் பெற என்ன உணவு சாப்பிடணும், என்ன பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். குரல் வளம் பெற என்ன மூலிகை மருந்துகளை உணவாக நாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம், இந்த 8 விஷயங்களை நாம் ஒன்றாக சேர்த்து கொள்ளும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோயற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். தீர்க்க முடியாத மரபணு சார்ந்த நோயினால் நாம் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த நோயுடைய தீவிரத்தை குறைத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய கூற்று. அந்த அடிப்படையில் உணவை கொண்டு உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்தி எவ்வாறு வாழ வேண்டும், பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும் கூட அந்த உணவு நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் குரல் வளம் பெற நாம் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள், பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மூலிகைகளுடைய வரிசைகளை இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவது இடத்தில் இருப்பது இஞ்சி தான். நமக்கே தெரியும், தொண்டை கட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து தேன் கலந்து ஒரு 3 நாள் காலை வேளையில் சாப்பிட்டோம்னா தொண்டை கட்டு உடனே உடைந்து போய் தொண்டை சரியாகி விடுவதை நாம் பார்ப்போம் இல்லையா. இஞ்சியை உணவில் நாம் தொடர்ந்து சேர்க்கும் போது, இப்போல்லாம் நம்ம இஞ்சி பேஸ்ட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு பச்சை இஞ்சியை வாங்கி தோல் சீவி அதை நசுக்கி நாம் உணவில் சேர்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடல் சார்ந்த சிரமங்களும் மனம் சார்ந்த சிரமங்களும் மாற்றமடைந்து உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைவதற்கு இஞ்சி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். காலை உணவாக இருந்தால் சட்டினியோடு இஞ்சியும், மதிய உணவில் கீரை காய்கறிகள் சமைக்கும் போது இஞ்சி விழுதுகளும், இரவு உணவிலும் தேவையான அளவு இஞ்சியை சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 3 கிராம் அளவுக்கு இஞ்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஆரோக்கிய நோக்கத்தோடு இஞ்சியை நாம் பார்த்து சேர்த்து சாப்பிடும்போது நம்முடைய குரல் வளம் சார்ந்த நோய்களோ, தொண்டை கட்டுகளோ, இருமலோ இல்லாத ஒரு சூழல் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். எவ்வாறு இஞ்சி ஒரு சிறந்த மருந்தோ அதே போல் சுக்கு. பொதுவாக அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி தொண்டை கட்டு ஏற்படும் போது, குரல் வள பாதிப்பு ஏற்படும் போது, குரல் வலை தொற்று ஏற்படும் போது சுக்கு பொடியோடு தேன் குழைத்து மிட்டாய் போல செய்து அந்த மிட்டாயை வாயில் வைத்து சப்பி உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து செய்யும்போது என்ன இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தொற்றுக்களும் அகற்சிகளும் குரல் வலையில் மற்றும் குரல் வளத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்களும் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். வேப்ப இலை, பொதுவாக வேப்ப இலைக்கு உடலில் இருக்கக்கூடிய அகற்சியை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. வேப்ப இலையை போல ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நம் உடலுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய ஏதேனும் ஒரு சிறந்த உணவு மருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். இன்றைக்கு தமிழ் மருத்துவ முறையாகட்டும், ஆயுர்வேத மருத்துவ முறையாகட்டும், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய சுலபமான மருந்துன்னு தேடி பார்த்தீங்கன்னா வேப்ப இலை அதில் முக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். வேப்ப இலையோடு மஞ்சள் சேர்த்து மிளகு சேர்த்து அரைத்து எடுக்கக்கூடிய விழுதை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கங்கிறது தொன்று தொட்டு யோகா மற்றும் இன்றைக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குருக்கள் பொதுவாக பரிந்துரைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காரணம், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சீராகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறக்கூடிய நிலையோடு நாம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட முடியும். அந்த வகையில் வேப்ப இலை இன்றைக்கு நம்முடைய குரல் வளத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உணவுனே சொல்லலாம். வேப்ப இலை சாறாகவோ, வேப்ப இலை சூரணமாகவோ, வேப்ப இலையை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து நீரை கொண்டு வாய் கொப்பளிக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் செய்தால் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு அரத்தைன்னு சொன்ன சித்தரத்தை மற்றும் பேரரத்தை, இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் சுக்கு, மிளகு, திப்பலி, சித்தரத்தை, பேரரத்தைங்கிறதுலாம் இன்றைக்கு சமையல் பாத்திரம்னு நம்ம சொல்லக்கூடிய மசாலா பெட்டியில் ஒரு அங்கமாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொண்டையில் ஏற்படுகின்ற வறட்சி, இருமல் ஏற்படும் போது இந்த அரத்தையுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து தேனில் குழைத்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். துளசி இலை,
நமக்கே தெரியும், தொண்டை கட்டு ஏற்படும் போது, வறட்டு இருமல் ஏற்படும் போது, சளியோடு கூடிய இருமல் ஏற்படும் போதெல்லாம் துளசி இலையை எடுத்து நன்றாக அரைத்து சாறு எடுத்து அதோடு தேன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ளும் போது பெரிய மாறுதல் உடலில் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாறுதல் அடிக்கடி ஏற்படுகின்ற தொண்டை கட்டு சார்ந்த சிரமங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு முதலுதவி மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? பொதுவாகவே ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் உறக்க பேசுகின்ற தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தொண்டைக்கட்டு நோய்க்காக என்னிடத்தில் வரும்போது அவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் துளசி ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறையோ அல்லது துளசியுடைய சூரணத்தையோ தேன் கலந்து நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எவ்வாறு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்தோ அதிமதுரம் அதைவிட மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இன்று கூட சமீப காலங்களில் பரவி வந்து கொண்டிருக்கக்கூடிய தொற்று, அந்த தொற்றினால் மாதக்கணக்கில் சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வறட்டு இருமல் ஏற்படும் போது அதிமதுரத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து தேனில் குழைத்து மிட்டாய் போல் வாயில் வைத்து சாப்பிடும்போது பேசவே முடியாத அளவுக்கு இருவார்த்தை பேசினாலே ஏற்படுகின்ற இருமல் முதல் கொண்டு அனைத்துமே குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அதே போல பாலிலிட்டு காய்ச்சிய மஞ்சள் பாலிலிட்டு காய்ச்சி குடிப்பது, மிளகு பாலிலிட்டு காய்ச்சி குடிப்பது, அதிமதுர பாலாக சாப்பிடுவது, அதே போல் சுக்கு பாலாக சாப்பிடுவது, இஞ்சி பாலாக சாப்பிடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் குரல் வளத்தை அதிகரிக்கக்கூடிய உணவாக நம்ம பார்க்கணும். கற்பூரவள்ளி இலைகளுடைய பயன்கள் நமக்கு தெரியும். தொண்டை கட்டு ஏற்படும் போது, இருமல் ஏற்படும் போது, பேச முடியாத அளவுக்கு குத்தி குத்தி வறட்டு இருமல் ஏற்படும் போது கூட நாம் கற்பூரவள்ளி இலையை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறத பார்க்கணும். பொதுவாக குளிர்ச்சியினால் மட்டும் நமக்கு தொண்டைக்கட்டு ஏற்படுவது கிடையாது, அதீத சூடினாலும் நமக்கு தொண்டைக்கட்டு ஏற்படுவதை பார்க்கிறோம். கோடை காலங்களில் கூட தொண்டைக்கட்டு நோயினால் அவதிப்படுபவர்கள் நம்ம எவ்வளோ பேர் இருக்கும். டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கும் இன்றைக்கு வெந்தய நீர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். வெந்தய நீரை தொடர்ந்து நாம் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நமக்கு உடல் சூடினால் ஏற்படக்கூடிய தொண்டைக்கட்டு, தொண்டை கமறல், குரல் வலை பாதிப்பு, குரல் வல தொற்று அனைத்துமே மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும். நொச்சிச்சாறு இன்றைக்கு கிராமங்களில் பொதுவாகவே பார்த்தோம்னா அதிகமான கோழையோடு கூடிய இருமலோ வறட்டு இருமலோ ஏற்படும் போது நொச்சி இலை சூரணத்தை தேனிலிட்டு சாப்பிடுகின்ற வழக்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஞ்சி, சுக்கு, வேப்ப இலை, அரத்தை, துளசி, அதிமதுரம், பாலில் நாம் இட்டு காய்ச்சி சுலபமாக சாப்பிடக்கூடிய கை மருந்துகள், கற்பூரவள்ளி, வெந்தய நீர் மற்றும் நொச்சி, இந்த 10 பொருட்களுமே பொதுவாக நம்முடைய சுற்றுப்புறத்திலோ நம்முடைய சமையலறையிலோ இருக்கக்கூடியது தான். இதை தெரிந்தோ தெரியாமலோ நோய்கள் ஏற்படுகின்ற நேரங்களில் ஒரு நிவாரணத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோமே தவிர அடிக்கடி நாம் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் இந்த தொழிலில் இருப்பவர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இன்றைக்கு அதிகமாக உறக்க பேசுகின்றவர்கள், பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள்னு இன்றைக்கு குரல் மற்றும் குரல் வளம் அதிகமாக நம் மன ஓட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழிலில் இருப்பவர்களுக்கும், வேத பாராயணம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்றைக்கு இந்த குரல் வளம்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த 10 உணவுகளை ஒரு உணவாக தினசரியோ அல்லது ஏதேனும் ஒன்று தினசரியோ சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.